ஒரே ஓவரில் 56 ரன்களா? நம்பவே முடியாத சரித்திர உலக சாதனை செய்த சூரியவன்சி. இலங்கைக்கு எதிரான T20 மேட்சில் கிரிக்கெட் வரலாற்றை நடுநடுங்க வைத்த அந்த ஒரு சாதனை. ஒரே ஓவரில் அதிகபட்சமாக 6 சிக்சர்கள் அடித்தாலும் கூட 36 ரன்கள் தான் வருமே தவிர, அப்படி இருக்கும்போது 56 ரன்கள் எப்படி சாத்தியம்? கிரிக்கெட் உலகமே உறைந்து நின்ற அந்த ஒரு தருணம். அதாவது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் முழுவதும் இலங்கையில் வைத்துதான் நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிரான முதல் T20 போட்டி சமீபத்தில் தான் நடந்தும் முடிந்திருந்தது. அதிலும் அந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல், நம்முடைய சூரியவன்சி மதிசா பதிரனா ஓவரில் தொடர்ச்சியாக 6 சிக்சர்களை பறக்கவிட்டு பிரம்மாண்ட சாதனை ஒன்றையும் படைத்திருந்தார். அந்த ஒரு சாதனையை கொண்டாடி முடிப்பதற்குள்ளாகவே இந்திய அணி அடுத்த ஒரு சாதனையை செய்துவிட்டது. ஆமாங்க, இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டி சமீபத்தில் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதற்கு காரணம், இந்த போட்டி நடைபெறும் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. அதனால்தான் டாஸை வென்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறையும் வழக்கம் போல அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் தான் ஓப்பனிங் இறங்கினார்கள். T20 என வந்துவிட்டாலே தற்போதைய இந்திய அணியில் இந்த இருவரும் தான் ஓப்பனிங் இறங்குகிறார்கள். இவர்களின் ஓப்பனிங் என்பது கொடூரத்தனமான ஓப்பனிங்காகவும் இருந்து வருகிறது. ஆகவே இந்த போட்டியிலும் அதே போல ஒரு ஆட்டத்தை இவர்களால் வெளிப்படுத்த முடியுமா என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே இந்த போட்டி தொடங்கியது. அதிலும் இந்த போட்டி தொடங்கி சரியாக சில நிமிடங்களிலேயே இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் நம்ப முடியாத அதிர்ச்சி சம்பவம் ஒன்று அரங்கேறியது. அதுவும் வெறும் 7 பந்தில் இத்தனை திருப்பங்களா என்பதைப் போல ஒரு விறுவிறுப்பான முழு திரைப்படத்தையும் பார்ப்பதை விட பல மடங்கு இந்த ஒரு 7 பந்தில் பல ட்விஸ்டுகள் அரங்கேறியது. இந்த போட்டி தொடங்கி இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் 2 ஓவர்கள் வரை கடுமையாக திணறியது. வழக்கமாக சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது போட்டியின் முதல் பந்திலிருந்தே சிக்சர்கள் மழை தொடங்கிவிடும். ஆனால் இந்த போட்டியில் முதல் 2 ஓவர்கள் வரையிலும் கிட்டத்தட்ட 1.5 ஓவர்கள் வரையிலும் கடுமையாக திணறியது இந்திய அணி. எந்த அளவுக்கு என்றால், முதல் ஓவரில் அபிஷேக் சர்மா தான் பேட்டிங் ஸ்ட்ரைக்கை எதிர்கொண்டார். அப்படியாக எதிர்கொண்ட இவர் அந்த ஓவரில் 5 பந்துகளை எதிர்கொண்டு ரன் எடுக்க முடியாமல் டாட் பாலாக மாற்றினார். அதே சமயம் அந்த ஓவரின் கடைசி பந்தை சிங்கிள் ரன்னாக மாற்ற, இதனால் அடுத்த ஓவரும் இவர்தான் பேட்டிங் செய்ய நேர்ந்தது. பின்னர் அடுத்த ஓவரிலும் அதே போல கடுமையாக திணறிய அபிஷேக் சர்மா 2வது ஓவரிலும் முதல் 3 பந்துகளை டாட் பாலாகவே விளையாடினார். இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் கடுமையான பிரஷருக்கு உள்ளான அபிஷேக் சர்மா 2வது ஓவரின் 4வது பந்தை இறங்கியாட முயற்சி செய்யும் போது அந்த பந்தை மிக சரியாக கணித்த இலங்கை பவுலர் ஒய்டு பந்தாக வீசிவிட, இதனால் அந்த பந்தை விக்கெட் கீப்பர் லாவகமாக பிடித்து ஸ்டம்பில் அடிக்கும்போது லேசாக அந்த பந்தை தவறவிட்டார் விக்கெட் கீப்பர். அந்த தருணத்தில் அபிஷேக் சர்மா கிரீஸை விட்டு நீண்ட தூரம் இறங்கிவிட்டதால் சூரியவன்சி ரன் எடுக்க ஓடிவிட்டார். அதே சமயம் அபிஷேக் சர்மாவும் அதுதான் சரியான முடிவு என்று உணர்ந்து கொண்டு இவரும் எதிர் திசையை நோக்கி ரன் எடுக்க ஓடினார். அந்த சமயம் கீப்பருக்கு அருகே சூரியவன்சி விரைவாக வந்துவிட்டதால் அந்த பந்தை தட்டு தடுமாறி பிடித்த விக்கெட் கீப்பர் நேரடியாக அந்த பந்தை அபிஷேக் சர்மா ஓடும் திசையை நோக்கி த்ரோ எறிந்தார். அப்போது அந்த பந்து நேராக ஸ்டெம்பிலேயே பட்டுவிட்டது. இதனால் அபிஷேக் சர்மா எதிர்பாராத விதமாக அந்த பந்தில் ரன் அவுட்டும் ஆகிவிட்டார். இதன் காரணமாக அந்த ஒரே ஒரு பந்தில் மிகப்பெரிய பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஆனால் இங்கிருந்து தான் அடுத்தடுத்த பரபரப்பு ஆரம்பிக்கப் போகிறது என்பது அப்போது பலருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஏனென்றால் இந்த போட்டியின் திருப்புமுனையாக இருந்த அந்த 7 பந்துகளில் ஒரு பந்து தான் இந்த ஒரு பந்து. இந்த ஒரு பந்தில் வித்தியாசமான முறையில் அபிஷேக் சர்மா விக்கெட்டை இழக்க, அடுத்ததாக அந்த 2வது ஓவரின் 4வது பந்துக்கு ரீபாலாக போடப்பட்ட அந்த ஒரு பந்தை சூரியவன்சி எதிர்கொண்டு அந்த பந்தை சிக்ஸரை நோக்கி பறக்கவிட்டார். அதாவது இந்த போட்டியில் சூரியவன்சி எதிர்கொள்ளும் முதல் பந்து இதுதான்.
அந்த பந்திலேயே வழக்கம் போல சிக்ஸரை பறக்கவிட்டு இவருக்கே உரித்த பாணியில் பேட்டிங்கை தொடங்கினார். பின்னர் அடுத்த பந்தான 2வது ஓவரின் 5வது பந்தை சூரியவன்சி இறங்கி வந்து ஆட முயற்சி செய்ய, இதை பார்த்து சுதாரித்து கொண்ட இலங்கை பவுலர் அபிஷேக் சர்மாவுக்கு செய்தது போலவே ஒய்டு பாலாக வீசுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த பந்து எதிர்பார்த்ததை விட அகலமாக விலகி அகல ஒய்டாக சென்றதால் அந்த பந்தை விக்கெட் கீப்பரால் பிடிக்க முடியாமல் அந்த பந்து பின்பக்கமாக பவுண்டரிக்கே சென்றுவிட்டது. பின்னர் இதை நன்கு புரிந்து கொண்ட சூரியவன்சி அங்கேதான் ஒரு ட்ரிக் ஒன்றை செய்திருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே ஒய்டு வீசுவதாக முயற்சி செய்து தேவையில்லாமல் பவுண்டரி சென்று விட்டதால் அந்த பவுலர் பதட்டத்தில் இருப்பார் என்று உணர்ந்து கொண்டு மீண்டும் வேண்டுமென்றே பவுலர் பந்து வீச ஓடி வரும்போதே சூரியவன்சி இறங்கி வருவது போல நடந்து வந்தபடியே இறங்கினார். இதை பார்த்த அந்த ஒரு பவுலருக்கு ஈகோவை சீண்டுவது போல இருந்ததால் மீண்டும் ஒய்டு பந்தாக வீசினார். இந்த முறையாவது எப்படியாவது விக்கெட் கீப்பர் மூலமாக சூரியவன்சியை ஸ்டெம்பிட் செய்வதற்கு மீண்டும் ஒய்டு பாலாக வீச, ஆனால் அந்த பந்தும் சொல்லி வைத்தது போல அதற்கு முந்தைய பந்து போலவே விக்கெட் கீப்பரை விட்டு நீண்ட தூரம் விலகி சென்றதால் அந்த பந்தும் பின்பக்கமாக பவுண்டரிக்கு சென்று விட்டது. இதனால் அந்த ஒரு பந்து போடாமலேயே, அதாவது அதிகாரப்பூர்வ டெலிவரியாக மாறாமலேயே இந்திய அணிக்கு 10 ரன்கள் கிடைத்துவிட்டது. பின்னர் அந்த பந்துக்கு ரீபாலாக போடப்பட்ட 2 பந்துகளையுமே தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டிருந்தார் சூரியவன்சி. இப்படியாக அந்த 2வது ஓவரின் 4வது பந்தில் தொடங்கி 5வது பந்து, 6வது பந்து என இந்த 3 பந்துகளுக்குள் பல ட்விஸ்டுகள் அரங்கேறியது. அதன் பிறகு அடுத்த ஓவரான 3வது ஓவரிலும் சரியாக 4வது பந்தை எதிர்கொள்ளும் வாய்ப்பு தான் சூரியவன்சிக்கு கிடைத்தது. ஏனென்றால் 2வது ஓவரில் கடைசி பந்தையும் சூரியவன்சி சிக்ஸர் அடித்து விட்டதால் 3வது ஓவரின் முதல் பந்தை இசான் கிசான் எதிர்கொண்டார். அப்படியாக எதிர்கொண்ட இவர் அந்த ஓவரின் 3வது பந்தில்தான் சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்தார். அதற்கு முன்பு அதே ஓவரில் 2 பவுண்டரிகளை அடித்துவிட்டுத்தான் 3வது பந்தில் சிங்கிள் ரன் எடுத்து கொடுத்தார் இசான் கிசான். இதனால் 3வது ஓவரின் 4வது பந்தை எதிர்கொள்ள மீண்டும் பேட்டிங் செய்த சூரியவன்சி அந்த ஓவரிலும் தொடர்ச்சியாக அந்த ஒரு மேஜிக் தொடர்ந்தது. ஏனென்றால் ஏற்கனவே இதே ஓவரில் 2 பவுண்டரிகள் இசான் கிசான் அடித்து விட்டார். அதே சமயம் கடந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸ்கள், சிக்ஸர்கள் என பல வித்தைகளை சூரியவன்சி காட்டியிருந்தார். இதன் காரணமாக இந்த 3வது ஓவரை வீசிக்கொண்டிருந்த பவுலருக்கும் பதட்டம் என்பது அதிகரித்தது. இதன் காரணமாக இந்த ஓவரிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு 4 எக்ஸ்ட்ராஸ்களை இந்த பவுலரும் வீசியிருந்தார். இதுதான் பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் சரியாக சூரியவன்சிக்கு எதிராக பந்து வீசும்போது மட்டுமே இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறியது. அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம், மற்ற பேட்ஸ்மேன்களை விட சூரியவன்சி எந்தவித பிரஷரும் இல்லாமல் காட்டுத்தனமாக பேட்டிங் செய்கிறார். ஆகவே இவருக்கு பந்து வீசும்போது மிகவும் கவனமாக வீச வேண்டிய அழுத்தம் என்பது ஒவ்வொரு பவுலர்களுக்கும் வந்துவிடுகிறது. அதனாலேயே இப்படியாக எக்ஸ்ட்ராஸ்களையும் இலங்கை பவுலர் இந்த ஒரு ஓவரில் வீசினார். அதே சமயம் 4 எக்ஸ்ட்ராஸ்கள் வீசப்பட்டது மட்டுமில்லாமல் அதில் 2 நோபால்கள், 2 ஒய்டு பால்கள் என வீசப்பட்டிருந்தது. அப்படி நோபால்களாக வீசப்பட்ட அனைத்து பந்துகளையும் சிக்ஸர் அடித்துவிட்டு அதற்கு ரீபாலாக போடப்பட்ட அந்த பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இந்த ஓவரையும் பிரம்மாண்ட ஓவராக மாற்றினார் சூரியவன்சி. ஆக மொத்தம் சூரியவன்சி களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 7 பந்துகள் என்பது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இந்த ஒட்டுமொத்தமாக இவர் எதிர்கொண்ட 7 பந்துகளில் இந்திய அணி 56 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு அதிசயமான அபாரமான நிகழ்வை பற்றியும் சூரியவன்சியை கண்டாலே எந்த ஒரு பவுலராக இருந்தாலும் பதட்டப்படுவதை பற்றியும், அதுவும் வெறும் 7 பந்தில் பல ட்விஸ்டுகளை கொடுத்து சரித்திர ரன் குவிப்பை செய்த சூரியவன்சியின் இந்த ஒரு சரித்திர நிகழ்வை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.